ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 13:3. நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகம் தீமையால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அந்த இருள் நிறைந்த உலகிலும் தேவன் நம்மை நன்மையின் வெளிச்சமாக நிறுத்தியிருக்கிறார். அதற்கான எளிய வழிகாட்டுதல் தான் இந்த வசனம் சொல்கிறது. நன்மை செய். நாம் பேசுகிற வார்த்தைகள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். உதவி செய்யும் கைகள், ஆறுதல் தரும் வார்த்தைகள், மன்னிக்கும் மனம், இதெல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். நன்மை செய்கிறவர்களை தேவன் ஒரு காலமும் மறப்பதில்லை. மனிதர்கள் பாராட்டாவிட்டாலும், மனிதர்கள் ஒருவேளை நீங்கள் செய்த நன்மையை மறந்தாலும், தேவன் ஒரு காலமும் உங்கள் நன்மையை மறப்பதில்லை. சரியான நேரத்தில் சரியான முறையில் தேவன் நீங்கள் செய்த நன்மைக்காக உங்களை உயர்த்துவார். இதுதான் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பதின் ஆழமான அர்த்தமாகும். சிறிய நன்மை பெரிய காரியங்களை உண்டாக்கும். ஒரு புன்னகை, ஒரு சிறிய ஜெபம், ஒரு உதவி, இவை ஒருவரின் முழு நாளையே மாற்றிவிடும். ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் சிறிய நன்மைகளை தினந்தோறும் செய்யும் போது தேவன் உண்மையாகவே உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தீமைக்கு தீமை சரி கட்டாமல் நன்மையால் தீமையை ஜெயிப்போம். நாம் போகும் இடமெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்வோம். நன்மை செய், தேவன் உன்னை உயர்த்துவார். அன்பு செய், உலகம் கண்டிப்பாய் மாறும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போம். மத்தேயு 5:16. உங்கள் வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீதிமொழிகள் 11:25. தாராளமாய் கொடுப்பவன் செழிப்பான். எபிரேயர் 13:16. நன்மை செய்யும், பகிர்ந்து கொள்ளவும் மறவாதிருங்கள். யோசேப்பு வாழ்க்கையில் சகோதரர்கள் தீங்கு செய்தார்கள். அவர் தீமையை பதிலாக நன்மை செய்தார். எகிப்து மக்கள்கள் அனைவரையும் காப்பாற்றினார். அவர்கள் சகோதரர்கள் அநேக தீமைகள் செய்தாலும் ஒரு நாள் அவர்களுக்கு நன்மையை அவன் செய்தான். நல்ல சமாரியன் அடிக்கப்பட்ட மனிதனை பார்த்து கடந்து போகவில்லை, அவனுக்கு நின்று உதவி செய்தான். தேவனும் இப்படிதான் சிலுவையில் கூட அவர்களை மன்னியும் என்று மிகப்பெரிய உதாரணமாக தீமையில் மத்தியில் அன்பு செலுத்தினார். தீமைக்கு தீமை சரி கட்டாதீர்கள். தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது அன்பானவர்களே, வேதாகமம் முழுவதும் ஒரே சத்தியம்தான். தீமைக்கு தீமை செய்யாதே, ஜெய். நன்மையாய் தீமையை ஜெய். உன் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கட்டும். தேவன் தாமே இந்த நன்மையான காரியங்கள் உங்கள் மூலியமாய் பிறருக்கு அளித்து பிறரின் வாழ்க்கையை உயர்த்த, அதன் மூலியமால் உங்களை புகழ்ச்சியும் உங்களை கீர்த்தியும் உங்களுடைய நல்ல உயரத்திற்கு தேவன் இந்த நாளில் கொண்டு போக அருள் செய்வாராக. God bless you.